ஜெய் ஸ்ரீராம். தீபாவளி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் வந்துடும். ஏன்னா வீட்டில் போனஸ் கொடுப்பாங்க, அப்புறம் எப்படா தீபாவளி வரும், அப்புறம் புது ட்ரெஸ்ஸு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ஆன்மீக விஷயத்தில் இந்த தீபாவளி முக்கியமாக நிற்கிது. என்ன தீபாவளியில் என்ன செய்யலாம்? உண்மையாக சொல்கிறேங்க, தீபாவளி அன்னைக்கு காலையில் குபேர பூஜைன்னு ஒரு பூஜை இருக்குது. குபேர முத்திரைன்னு ஒரு முத்திரை இருக்குது. அதுதான் அந்த முத்திரை. இந்த முத்திரை வந்து குபேர முத்திரைன்னு பேர். குபேரன் வழிபாட்டு ஒரு நாள், குபேரனுக்கு ஒரு வழிபாட்டு நாள் சொல்லிங்கன்னா தீபாவளி அன்னைக்கு காலையில் மகாலட்சுமி வழிபாடு ரொம்ப அற்புதமான வழிபாடுங்க. அந்த மகாலட்சுமிக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு சேலை, நல்ல சேலை, அந்த சேலையை நீங்கள் திருப்பி கட்டிக்கலாம். அதனால் நல்ல சேலையை எடுக்கலாம். ஒரு விளக்கேற்றி அந்த குத்து விளக்கிற்கு லக்ஷ்மி பூஜை அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி மகாலட்சுமியினுடைய அஷ்டோத்திரம் 108 அதை சொல்லலாம். அதை சொல்லி மகாலட்சுமி பூஜை பண்ணி பாருங்க. சில பேர் கலசம் வச்சு பூஜை பண்றாங்க, சில பேர் போட்டோக்கு குங்குமம் போடுறாங்க. எது செஞ்சாலும் ஆத்மார்த்தமாக நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு தீபாவளி அன்று செய்தால் வெற்றி நிச்சயம்.